இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம். ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த நாட்டுடைய வாக்காளரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கையில இருந்து அந்த வாக்காளர் அப்படின்ற உரிமையை பறிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாம ஓட்டுரிமை இல்லாத சாதாரண மனிதர்கள் தான். 5 நிமிஷத்துல ஃபில்அப் பண்ணிட்டேன், 2 நிமிஷத்துல ஃபில்அப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல 10 நிமிஷத்துல என்னுடைய குடும்பத்துக்கு இந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த படிவம் அவங்களுக்கு வரலையா, நெட்ல போய் சாதாரணமா இதை ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்படி சொல்றவங்க 20% பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த BLO அதிகாரிகளே சொல்றாங்க. இந்த SIR அப்படின்ற ஒரு படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தானே. இது ஒரு ஓட்டுரிமைக்காக தான் நாம கொடுக்கிறோம் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். நம்ம ஓட்டு போட்டா என்ன, ஓட்டு போடலனா என்ன அப்படின்னு சில பேர் சொல்றத நானே கேட்டிருக்கேன். இத்தனை வருஷமா தேர்தல் வரும்போது 80% பேர் தான் ஓட்டு போட்டாங்க, 70% பேர் தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு செய்தியில சொல்றத கேட்டிருக்கோம். பாக்கி 20% பேர் ஓட்டு போடல. இதனால என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. அது மாதிரி நானும் இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஈஸியா பேசிட்டு சும்மா இருந்துடாதீங்க. உங்க கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு, இப்படி எத்தனையோ கார்டு நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா இந்த தேர்தல்ல உங்களுடைய வாக்குரிமை, ஓட்டு உரிமையை நீங்கள் நிரூபிக்கல அப்படின்னா எதிர்காலத்துல நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னடா இப்படி சொல்றேனே அப்படின்னு நினைக்க வேணாம். அதுக்கான காரணம் எதிர்காலத்துல நீங்க இந்திய குடிமகனே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாம ஓட்டு போடுறோம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்ல. நாம ஒரு வாக்காளரா மாறணும் அப்படின்னா எந்த நாட்டிலையுமே அந்தந்த நாட்டு குடியுரிமை இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களுடைய வாக்குரிமையை நிரூபிக்க முடியும். குடியுரிமை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமையும் கிடைக்கும். சரி, நாம இந்திய குடிமகன் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க ஒரு நாடட்ட அகதியா இங்கேயே ஒரு அகதி முகாம்ல கூட உங்களை தங்க வைக்க முடியும். சில பேர்ட்ட இதை சொல்லும் போது அகதி முகாம் தானே, நான் போய் இருக்கிறேன், இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி அகதி முகாம்க்கு நாம போயிட்டோம்னா நம்ம கையில எத்தனை கார்டு இருந்தாலும் அது எதுவுமே செல்லாது. நம்ம இந்தியரே அல்ல அப்படின்றதுக்கு தான் இது உதாரணம். இதனால நாம ரேஷன் கடையில பொருள் வாங்க முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. அப்படி நீங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர நிச்சயமா சான்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய படித்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. குடியுரிமை திருத்தம் தான் இது. ஏன்னா இதற்கு தெளிவான பதிலை தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறார். இந்திய குடிமக்கள் தான் வாக்களிக்க முடியும் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? பங்களாதேஷ்காரங்க ஓட்டு போடணும்னு சொல்றீங்களா? பாகிஸ்தான்காரங்க ஓட்டு போடணும்னு சொல்றீங்களா? ஆப்கானிஸ்தான்காரங்க ஓட்டு போடணும்னு சொல்றீங்களா? அமெரிக்காக்காரங்க, ரஷ்யாக்காரங்க ஓட்டு போடணும்னு சொல்றீங்களா? புரியலையே. அப்ப இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் தான் வாக்களிக்க முடியும்னு அரசமைப்பு சொல்கிறது. உங்களுடைய கூட்டணியோட அதனால முடிந்த வரைக்கும் இன்னும் இருக்கிற 8 நாளைக்குள்ள உங்களுடைய SIR படிவத்தை சரியான முறையில் நிரப்பி கொடுத்துருங்க. இல்லைன்னா நாளைக்கு நமக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடும். உங்களுடைய முடிவு உங்க கையில தான் இருக்கு. அவஸ்தைப்படுறா சாரி.